தேர்தல் வெற்றி என்பது பிரச்சாரங்கள், பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் மற்றும் கூட்டணிகள் தீர்மானிப்பதாகவே பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள். உண்மை அதுவல்ல. உண்மையில் தேர்தல் பிரச்சார வாகனங்கள் வீதிக்கு வரும் முன்பே தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றன. அது எப்படி என்பதை 2026 தேர்தல் களத்தை முன்வைத்து நாம் பார்ப்போம். கண்ணுக்கு தெரிவதை நாம் மிகையாக எடை போடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம். சுவரொட்டிகள் புதிய வாக்காளர்களை உருவாக்குவதில்லை. பேரணிகள் தீவிரமான நிலைப்பாடு கொண்டவர்களை மாற்றுவதில்லை. சமூக வலைத்தளங்கள் வாக்குச்சாவடிகளில் பிரதிபலிப்பதில்லை. தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கும் முன்பே 60-65% மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருப்பார்கள். எஞ்சியிருக்கும் மிக சிறிய சதவீதம் மட்டுமே மாற்றத்தை உருவாக்குகிறது. தேர்தல் வெற்றி என்பது 3 முக்கிய மறைமுக கட்டங்களை கொண்டது. முதலாவதாக கட்டமைப்பு யதார்த்தம், ஸ்ட்ரக்சரல் ரியாலிட்டி. ஒரு தொகுதியின் அடித்தளம், அங்குள்ள சமூக பின்னணி, மக்கள் தொகை பரவல் மற்றும் அரசு நலத்திட்டங்களின் வீச்சு. இவை 1 மாத கால பிரச்சாரத்தில் மாறிவிடக்கூடியவைகள். இரண்டாவதாக நிசப்த மாற்றம், சைலண்ட் ட்ரிஃப்ட். இது ரொம்ப நுணுக்கமானது. ஒரு கட்சியின் ஆதரவாளர் திடீரென எதிர்ப்பாளராக மாற மாட்டார். முதலில் அவர் அந்த கட்சிக்காக வாதிடுவதை நிறுத்துவார். அதற்கப்புறம் மெல்ல மெல்ல மௌனமாவார். இந்த மௌனம்தான் ஒரு கட்சியினுடைய வெற்றி விளிம்பை தீர்மானிக்கும். மூன்றாவதாக வேட்பாளரின் ஏற்புத்தன்மை, கேண்டிடேட் அக்செப்டபிலிட்டி. மக்கள் ஒரு வேட்பாளரின் கொள்கையை மட்டும் பார்ப்பதில்லை, அவரை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்மால் சகித்துக் கொள்ள முடியுமா என்ற நடைமுறை கேள்விகளையும் கேட்கிறார். இந்த சகிப்புத்தன்மையை தாண்டிய வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்தாலும் வெற்றி பெறுவது கடினம். பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் மட்டுமே எதிர்வினையாற்றுகின்றன. இது மிகவும் தாமதமான ஒன்று. தகுதியற்ற வேட்பாளர் தேர்வு, கூட்டணிகளின் மீது அதீத நம்பிக்கை, கட்சிக்கு அடிப்படையில் வாக்குகள் சரிவதை, மக்கள் செல்வாக்கு சரிவதை கவனிக்க தவறுவது, இவைதான் தோல்வியின் விதைகள். சத்தத்தை ஆதரவு என்று தவறாக புரிந்து கொள்வது மிகப்பெரிய பலவீனம். நிதானமான அரசியல் தலைமை வேறொரு தளத்தில் இயங்கும். அவர்கள் பிரச்சாரத்திற்கு முன்பே மக்களின் மன ஓட்டத்தை கணிப்பார்கள். எந்த தொகுதியில் வெற்றி உறுதி, எங்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை முன்கூட்டியே கண்டறிந்து தேவையில்லாத இடங்களில் வளங்களை விரயம் செய்ய மாட்டார்கள். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் தரவுகளின் அடிப்படையில் காய்களை நகர்த்துவார். VAO நிறுவனத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவது இந்த முன் பிரச்சார கட்டத்தை தான். நாங்கள் ஆருடத்தையோ ஊடக விவாதங்களையோ செய்வதில்லை. கள யதார்த்தத்தை ஆராய்ந்து தேர்தலின் அடித்தளம் எப்படி இருக்கிறது என்கின்ற கட்டமைப்பு தகவல்களை மட்டுமே வழங்குகிறோம். தேர்தல் என்பது வெறும் சத்தத்தால் வெல்லப்படக்கூடியது என்றால் அதிக சத்தம் போடுவதிலே எப்போதும் வெல்வார். வரலாறு அதற்கு நேர்மாறானது. தேர்தல் யாரால் வெல்லப்படுகிறது என்றால் யதார்த்தத்தை உணர்ந்து அமைதியாக செயல்படுவதால் மட்டுமே. நன்றி.